போய் நிக்கிறீங்கல்ல, தெரு தெருவா ஓட்டு கேக்குறீங்களா, ஒரு வீட்லயும் புடிச்சு அம்மா நீ எங்க அம்மா, நீ எனக்கு ஓட்டு போடு அப்படிலாம் கேக்குறீங்களா? விஜய் தனித்து நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? சிங்கம் காட்டுல ஒண்ணுதானேங்க, சிங்கம் ஒண்ணுதானே, அப்ப அடிக்கிறது அது சிங்கம், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கணும், என்னோட சிங்கம் அது. ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா வந்தாருன்னா தட்டு போயின்னு இருப்பாரு, அவ்வளவுதான். அது எப்படி சொன்னா, ஒருத்தவங்க நல்லது பண்றதுக்கு வரும்போது டைட் பண்றாங்க, எந்தெந்த சைட்லாம் டைட் பண்ண முடியுமோ அந்தந்த சைட்லாம் டைட் பண்றாங்க. அது எவ்வளவு டைட் பண்றாங்களோ அவ்வளவு வெடிச்சு வெளியே வர போறாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன், சின்ன சின்ன மடுவா இருக்கும் போது விட்டுட்டு இருக்கணும், அந்த மடுவை இவங்களே மலையாக்கிடுறாங்க. இந்த யானாபுரத்துல நைட்டு அந்த இடத்துல பிரஸ் மீட், அந்த இடத்துல எல்லாமே ஸ்டேஜ் போறோம், அதை எடுக்குன்னு சொல்றாங்க. இப்ப முன்னாடி பர்மிஷன் தான் நான் ஜெயிச்சு சீர் பண்ணோம், இல்லன்னா வேற என்ன லொகேஷன் பாத்துருப்போம்ல. அதுக்கப்புறம் ஏன் அது போல எதிர்ப்பு தெரிச்சாங்க நைட்டு 11 மணிக்கா? இதுக்கப்புறம் தானே நாங்க இதை அரேஞ்ச் பண்ணோம். எவ்வளவு மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க. இவங்க ஆப்போசிட் கட்சியில இருக்கும்போது ஒரு குரல் கொடுக்கறதுக்காகவே எல்லாத்துக்குமேங்க, இது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயமும் சொல்லாமன்னு தெரியல.